வணக்கங்க. திடீர்னு குறுக்க வந்தது நீங்க. ஏன் மேல கோவப்படுறீங்க? வண்டியில ஸ்கூல் குழந்தைங்களா இருக்காங்க. வண்டி ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு யாரா பதில் சொல்றது? என்ன பண்ணுவேன்? குழந்தைகளை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பேன். உன்னால கட்சி ஆபீஸ்க்கு போக முடியாதுல்ல. காமெடி பண்ணாம முதல்ல கிளம்புங்கடா. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. முதல்ல வண்டி எடுங்கடா. ஏய், இங்க இருந்து நீ போகணும்னா எங்களை தாண்டி தான் நீ போகணும். இந்த தாண்டி பல்லாங்குழி விளையாடுறதுலாம் நமக்கு தெரியாது. எனக்கு எதுவா இருந்தாலும் கபடி தான். உதைக்கிறது மட்டும்தான். நம்ம கொடிக்கு ஏதோ பிரச்சனைடா. வா என்னன்னு கேட்கலாம். வாடா. ஏய் பொறுடா பொறுங்கடா. குழந்தைங்களுக்கு முன்னாடி WWF ஆடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொபைல்ல கேண்டி கிரஷ் விளையாடுங்க. நான் போய் கபடி விளையாடி முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். சட்டை அழுக்காக கூடாதுன்னு கேர்ஃபுல். எல்லாருக்கும் கேட்டுச்சுல? பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். சட்டை அழுக்காக கூடாதுன்னு. ஏய் சட்டை. என்னடா கறி பூசணுமா? வா. டேய் மொட்டை, அரசியல்ல கை வச்ச அந்த கை கண்டிப்பா அழுக்காகும்னு எனக்கு தெரியாதாடா? எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறவன் தான் அரசியல்ல ராஜாவாவான்டா. டேய் என்னடா மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? அவதான் கூப்பிடுறால, போய்கிட்டே இரு. தப்பு பண்ணிருக்கீங்க, மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். என்னடா வாங்கணுமா? அட பாவி, உன் பேச்சை கேட்டு நான் தாடி எடுத்துட்டு என் முகத்தை கண்ணாடியில பார்க்க முடியலடா. பரவாயில்லண்ணே, அவளுக்கு பிடிக்க வேண்டியது இந்த முகம்தான். அடுத்த ஜம்ப் ஜீப்ல உட்காந்து பாருங்க. கண்ணாடி எங்க? இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம். நான் எடுத்துட்டு வரேன்.
என் கண்ணுக்கு வேற மாதிரி எல்லாம் தெரியுது. அண்ணே அந்த கிளாஸ் கொடுங்கண்ணே. இவன் ஒருத்தன். ஹூ, இந்தா. தேங்க்யூ. எப்படி வந்து பிடிச்சேன் பாத்தியா? நல்லா நடிக்கிறியா நீ? ஏய், ஏய், ஏய். எப்படி? சூப்பர். You go home. I will finish and come. No problem. Take your time. கிளம்ப மாட்டேங்கிறாளே. ஏய். ஒரு நிமிஷம் அண்ணா, நீ அடிக்கிறவனா இல்ல ஆக்டிங் பண்றவனா? நீயே கண்டுபிடிச்சு சொல்ல. ஒரு க்ளூ. நீ அடிக்கிறவன். ஏய், ஏதோ கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இங்க வா. நான் வீட்ல அம்மா கிட்ட பேசிட்டேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. இல்ல கொடி, இது சரியா வராது. நீ ஜெயிப்ப, நான் தோத்துருவேன். இன்னைக்கும் நம்ம சந்திச்சது எங்க கட்சிக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு தெரியல. நான் உன்னை ரொம்ப அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், இதையும் நானே தான் பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? இன்னைக்கு கட்சி ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? கட்சியை விட்டு போன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்க தெரியுமா? பசி, தூக்கம் எல்லாத்தையும் மறந்து கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்க. எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. செத்து போல இருக்கு. ஏய், ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ரெண்டு பேரும் வந்திருக்காங்கண்ணா. டேய், 2 பேரையும் தூக்கிருங்க. ஆளாக்கி விட்ட என்னையே அசிங்கப்படுத்தி வெளிய அனுப்பிட்டா. பாடம் கத்து கொடுத்தாங்கன்னு அவளுக்கு. எந்த காரணத்தை கொண்டு அவ தப்பிக்க கூடாது. அடிச்சு கொல்லுங்கடா.
ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல கோடி. இங்க வர வரைக்கும் உன்னை கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள யாராவது ஒருத்தன் உன்னை குத்தி நீ செத்து போனா நான் ஜெயிக்கலாங்கிற ஆசை வந்தது. அதான் என்னோட ஆசைக்காக, நான் கண்ட கனவுக்காக இந்த வேலையை நானே பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல. ஆனா கட்சி அதிகாரம் இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் உயிரோட வாழணும்னா நீ கண்டிப்பா சாகணும். இப்ப கொடியோட சக்தி, கோவம், மறுட்டுத்தனத்துக்கு கூடவே இவனோட புத்திசாலித்தனமும் சேர்ந்து ஒரு புது அவதாரமா இருக்கான். அம்மா எங்க? அம்மா வழிவிடுங்கன்னு சொல்றேன்ல.